வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது பிஎட் காலேஜுக்கும் பிஎட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதாவது ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எவ்வளோ இருக்க போகுதுன்னு சொல்லி நம்மளோட நண்பர்களெல்லாம் நிறைய பேர் கேட்டிங்க. அவங்களுக்கான இந்த முழுக்க இந்த வீடியோ தான். தயவுசெய்து இந்த வீடியோவை பார்க்கும்போது யாருமே ஸ்கிப் பண்ணாமல் அடிச்சு விட்டு பார்க்காம முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடியது ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். அதாவது இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பிஎட் காலேஜ் ப்ளஸ்ஸு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ அதிகமாக இருக்கும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எய்டட் காலேஜில் படிக்கலாம், அப்படின்னா ப்ரைவேட் காலேஜில் சேர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஐடியாவோட இருப்பீங்களா, அவங்களுக்கான வீடியோ தான். தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காம போது தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ஐத்தி ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். அதாவது பிஎட் காலேஜை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். அது எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுலேயுமே கேஸ்ட் அடிப்படையில் தான் இருக்கும். ஓசி, எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி, அப்புறமேலுக்கு மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் இருக்காங்களே, இதை 3 கேட்டகரியாக பிரிச்சுருவாங்க. ஓகேவா? அந்த அடிப்படையில் தான் இருக்கும். அதேமாதிரி எய்டட் காலேஜுக்கு தனி, எய்டடுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும், இதோடு அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ கவர்மெண்ட் காலேஜ் தான் பார்த்திங்கன்னா ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓசியாக இருந்தீங்கன்னா, ஓசினா அவங்களுக்கு தெரியும்ல, ஓகே. பிசி, எம்பிசி இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 3600 சொச்சம் தான் 1 இயருக்கு. நம்ம காலேஜ் அது நீங்கள் யூஜி கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சேர்ந்துருப்பீங்களே அட்மிஷன், அதாவது காலேஜ் 1 இயர் ஃபீஸ்ன்னு சொல்லி கட்டிருப்பீங்களே, அதே தான். அது ஓசி, எம்பிசி, பிசி இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, எம்பிசி, டிஎன்சி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 3600, அதிகபட்சமாக 3700 தாங்க. 3600 சொச்சம் தான், அவ்வளோதான் இருக்கும். அதே நீங்கள் எஸ்சி, எஸ்டியாக இருந்தீங்கன்னா அதோட 1000 ரூபா கம்மி, 2600 சொச்சம் இல்லை 2700 இவ்வளோ இருக்கும். மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா ஓகே, விசுவல் சேலஞ்சு பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே 1000 ரூபா கம்மி. அதாவது உங்களுக்கு 1600 சொச்சம் இல்லை 500 சொச்சம் இல்லை 700க்குள்ளே, 1500க்கு மேலே 700க்குள்ளே அந்த 3 கேட்டகரியாக பிரிச்சுருவாங்க. அவங்களுக்கும் 1000 ரூபா கம்மி. ஓசி, எம்பிசி, பிசி, டிஎன்சி இவங்கெல்லாம் வராங்களா, இவங்க எல்லாத்துக்கும் 3600 சொச்சம் இருக்கும். எஸ்சி, எஸ்டி, எஸ்சி எல்லாம் இருக்கும். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே 2500 சொச்சம் விட்டு 2700க்குள்ளே இருக்கும். விசியாக இருந்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1500க்கு மேலே 700க்குள்ளே 1600 சொச்சம் இப்படி தான் இருக்கும். அதுக்காக தான் கம்யூனிட்டி ரொம்ப முக்கியம். நீங்கள் விசியாக இருந்தீங்கன்னா ரொம்ப மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு சான்றிதழும் கேட்டிருப்பாங்க, உங்கள்கிட்ட இருக்கும், அதுவும் அப்லோட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதுதான் கவர்மெண்ட்டோட ஃபீஸ். இது காலேஜ் சேரும்போது மட்டும்தான். இதுக்கப்புறம் ஃபீஸ் உங்களுக்கு தனியாக கேட்கவே மாட்டாங்க. எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் தான் கட்டுவீங்க கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தளவு. ஓகேவா? இதுக்காக தான் நான் இதுக்காக தான் சொல்கிறது, தயவுசெய்து பிஎட்டை நீங்கள் போடுங்கன்னு சொல்லி போடுறது. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தளவு ஃபீஸே இருக்காது. கிடைச்சா லக்கு, உங்களுக்கு கிடைக்கலனாலும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். அதே நீங்கள் இப்போ நம்ம எய்டட் காலேஜ் போவோம், சரி, இதுக்கு மேலே இது மட்டும் கட்டுவீங்க, எக்ஸாம் ஃபீஸு கட்டுவீங்க. அது ஒரு பேப்பருக்கு எவ்வளோன்னு சொல்லி வரும், அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 1000 சொச்சம் தான் இருக்கும். இப்போ 4 செம்மாக மாற்றிட்டாங்க. ஓகே, இதுக்கு இடையில வேறு எதுவும் கட்டவும் மாட்டீங்க. ஓகேவா? அது செகண்ட் இயர் படிக்கும்போது மட்டும் ரெக்கார்டு நோட்டுன்னு சொல்லி சும்மா ஒரு 1000 2000 எவ்வளோ கொஞ்சம் வாங்குவாங்க, அவ்வளோதான். இது பெரிய ஃபீஸ் எதுவும் தெரிஞ்சிக்காது. ஓகேவா? அவ்வளோதான். இந்த வீடியோவில் முழுக்க ஒன்லி ஃபீஸை மட்டும் தான் பற்றி பார்க்க போகிறோம். காலேஜோட ஃபீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதே நீங்கள் எய்டட் காலேஜாக இருந்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்க. நீங்கள் எய்டட் காலேஜாக இருந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 25 விட்டு 27க்குள்ளே இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு காலேஜும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், 1000 500 அவ்வளோதான். மொத்தம் எய்டட் காலேஜ் எல்லாமே ஒரே ஃபீஸ் தான். ஓகேவா? அது நல்லா கவனிச்சிங்க. கவர்மெண்ட் காலேஜ் அதிகபட்சமாகவே 3700 4000 வச்சுங்க, இதுக்குள்ளே தான் இருக்கும். எய்டட் காலேஜ் 27,000 அடித்து சொல்லுவேன், 100க்கு 100% 27,000 குறையாது உங்களுக்கு நீங்கள் எய்டட் காலேஜ் சேர்ந்தீங்கன்னா. ஓகேவா? ப்ரைவேட் காலேஜ் இன்னும் ரொம்ப அதிகமாக போகும், அது வேறு. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா எய்டட் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது தான். அது எந்த காலேஜாக இருந்தாலுமே சரி, உங்களுக்கு எங்கே பக்கமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க. ஓகேவா?
அதேமாரி எய்டட் காலேஜில் நம்ம கவர்மெண்ட் காலேஜில் எப்படி ஃபீஸ் வாங்குறாங்கல்ல இதேமாரி தான். அது இல்லாமல் ஒரு அந்த வேறு வெரிஃபிகேஷன் வச்சு பண்ணும்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது வேணால் அவங்க கூடுதலாக 1000 2000 சேர்த்து வாங்கலாம். அதுவும் எய்டட் காலேஜுமே நீங்கள் வந்து கவுன்சிலிங் மூலயமா தான் போக முடியும். ஓகேவா? கவுன்சிலிங் மூலயமா போனால் மட்டும்தான், நல்லா கவனிச்சிங்க, எய்டட் காலேஜ் கவுன்சிலிங் மூலயமா போனால் மட்டும்தான் உங்களுக்கு 25/27. அதே நீங்கள் எய்டட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்கும். ஓகேவா? மேனேஜ்மெண்ட் மூலயமா போய் சேர்ந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போயே சேர்ந்துட்டு இருப்பாங்க நிறைய பேர். அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு 40,000. ஓகேவா? புரியுதா? நீங்கள் எய்டட் காலேஜில் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் குறைஞ்சபட்சம் 40,000 குறையாது. ஓகேவா? அதே நீங்கள் கவுன்சிலிங் மூலிமா போனீங்கன்னா மட்டும்தான் 25/27. எனக்கு கேட்கக்கூடாது, நான் எய்டட் காலேஜ் படிக்கிறேன் ஆனால் எனக்கு இவ்வளோ வாங்குறாங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாது. நீங்கள் கவுன்சிலிங் மூலயமா போனால் மட்டும்தான், உங்கள் மார்க் அடிப்படையில் கவுன்சிலிங் மூலயமா எடுத்தால் மட்டும்தான் நான் சொன்ன ஃபீஸ் 25/27. ஓகேவா? குறைஞ்சது 26 வாங்குவாங்க. நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் 40 வாங்குவாங்க. கண்டிப்பாக 40 வாங்குவாங்க. ஓகேவா? இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. ஆக மொத்தம் ப்ரைவேட்டோட கம்மியாக தான் இருக்கும் எய்டடில். இதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நீங்கள் போடுற கமெண்டெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், பயப்படாதீங்க. இது வரையுமே இன்னும் அப்ளிகேஷன், அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்னும் ஓப்பன் ஆகலை, பயப்படாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோ உங்கள் சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வினோத். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்லாம் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஒவ்வொன்றா வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, டாட்டா பாபாய்.